ஜெபம் செய்வோம். அன்பின் நல்ல கடவுளே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் மாலை வேளைக்காக, மாலை ஆராதனைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். உம்முடைய சமூகத்திலே நாங்கள் மீண்டுமாக ஒரு முறை கூடி உம்மை தொழுது கொள்ள நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த மேலான ஸ்லாக்கியத்திற்காக நன்றி சொல்கிறோம். உம்முடைய சமூகத்திலே கூடியிருக்கிற இறை மக்கள் ஒவ்வொருவரையும் நீர் இரக்கமாய் கண்ணோக்கி பார். நாங்கள் இங்கு தங்கி தெரித்திருக்கிற நேரம் எங்களுக்கு ஆசீர்வாதமான நேரமாக அமைய கிருபை செய்ய விடமாக மன்றாடுகிறோம். எங்களுடைய துதிகளையும் தோத்திரங்களையும் நீர் ஏற்றுக்கொள்ளும். உங்களுடைய திருவார்த்தைகளை நாங்கள் கேட்டு எங்களுடைய வாழ்வை நாங்கள் பக்குவப்படுத்திக் கொள்ள அருள்தார். எங்களுடைய வேண்டுதல் விண்ணப்பங்களை நீர் தயவாய் ஏற்று இறங்கி நன்மைகளை காட்சி திரள விடமாக மன்றாடுகிறோம். எங்களையும் இந்த ஆராதனையும் உங்களுடைய கரங்களில் தருகிறோம். பொறுப்பேற்றுக்கொள்ளும் வழிநடத்தும். மீட்பர் இயேசுவின் மூலமாக ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். பரலோக பிதாவே, ஆமேன். நம்முடைய மாலை ஆராதனைக்கு துவக்கமாக கிறிஸ்தவ கீர்த்தனைகளில் 8வது கீர்த்தனை பாடுவோம். கீர்த்தனை எண் 8. திருவிருந்து ஆராதனை. நின்ற வண்ணமாக ஜெபம் செய்வோம்.
எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும், உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும், உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணிரல எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். சேர்ந்து சொல்லுவோம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனிதர் மேல் பிரியமும் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கும் அல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மேம்படுத்துகிறோம். உமது சிறந்த மகிமையினத்தை உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராக இருக்கிற ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வலது வாசல் விற்றிருக்கிறவரே, எங்களுக்கு இறங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர், இயேசு கிறிஸ்துவே தேவரீர் ஒருவரே பரிசுத்த ஆவியோடே தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராயிருக்கிறீர். ஆமீன். பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், ஆண்டுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் விசுவாசத்தோடும் அவர் திருக்கிட்டு சேர்வதற்காக கடவுளுடைய கிருபையை தேடி ஜெப நிலையிலே அமைதியாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. நம்முடைய பாவங்களின் நிமித்த முழு இருதயத்தோடு உண்மையாய் மனசாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாயிருந்து இனி கடவுளுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நாம், நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமையுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுவோம். சேர்ந்து சொல்லுவோம். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமையை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று விட மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். உமது பரிசுத்த ஆவியினால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சியை உற்பித்தருளும். உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவனுள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தம்மிடத்தில் உண்மையாய் மனதிரும்படி யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த வாக்கை கேளுங்கள். வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிறவர்களையும் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கிட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். நம்முடைய பரமபிதாவாகி சர்வவல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரி குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளிச்சவன் மீது இறக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மத்தியில் இறங்கி பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளை விடுதலை ஆக்கி சகல நன்மைகளை உறுதிப்படுத்தி நிறுத்தி நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக. ஆமேன். தேவரிற்கே தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சபையார் அமர்வோம். இந்த நாளின் தியானத்திற்குரிய திருமறை பகுதியை படிக்க கேட்போம். வாசிக்க வேண்டிய வேத பாடம் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1-9 வரை. வாசிக்க வேண்டிய வேத பாடம் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1-9 வரை. ஆதி முதல் இருந்தும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினால் கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினால் தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவினிடத்திலிருந்தும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். நீங்கள் எங்களோடு ஐக்கியமுள்ளவராகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவ்விடத்தில் எவ்வளவேனும் இருள் இல்லை.
இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாக இருக்கிறது. நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளமாயிருக்கிறார். வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசி முடிந்தாயிற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இருந்த வண்ணமாக கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் நல்ல கடவுளே, நம்முடைய திருவார்த்தைகளை தியானிக்கும்படியாக நாங்கள் ஒன்று கூடி இருக்கிற பொழுது எங்களுடைய செவிகளையும் உள்ளங்களையும் திறந்திரலும். உம்முடைய வார்த்தைகள் சத்தியம், உம்முடைய வார்த்தைகள் உயிருள்ளவை. உம்முடைய வார்த்தைகளை எங்களுடைய வாழ்க்கைக்கு நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள அருள்தார். மீட்பர் இயேசுவின் மூலமாக ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் பரலோக பிதாவே, ஆமேன். கிறிஸ்துக்கள் திருச்சபையார் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் திருப்பெயரில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் மாலை பொழுதிலே திருமறையிலிருந்து ஒரு சிந்தனையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். கடவுளோடு நமக்கு இருக்கிற உறவு, கடவுளை எந்த அளவிற்கு நம்முடைய வாழ்விலே நாம் உள்வாங்குகிறோம், கடவுளை நாம் எந்த அளவிற்கு சார்ந்து வாழுகிறோம் என்பது நாம் சிந்திக்க வேண்டிய, அதற்கு ஏற்ப நம்முடைய வாழ்வை பக்குவப்படுத்திக் கொள்ள நாம் எதிர்பார்க்கப்படுகிறோம். ஒரு சிறிய உதாரணத்தோடு, இல்லுஸ்ட்ரேஷனோடு நான் துவங்குறேன். ஒரு 16 வயது இளைஞனுக்கும் அவனுடைய தகப்பனுக்கும் இடையே இருந்த ஒரு உரையாடல். அது ஒரு வலுவான கருத்து பரிமாற்றமாக அமைந்திருந்தது. காரணம் என்னவென்று சொன்னால், இந்த மகனுடைய தகப்பன் வெளியூருக்கு சென்றிருந்தார். அப்படி சென்றிருந்த பொழுது மகனுக்கு ஒரு சில வாழ்வின் வரம்புகளை அவனுக்கு வைத்து சென்றார். ஆனால் மகன் அவருடைய தகப்பன் என்ன வாழ்வின் வரம்புகளை வைத்து சென்றாரோ அவை எல்லாவற்றையும் தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து அதை மீறிவிட்டான். தகப்பன் மீண்டுமாக இல்லத்திற்கு திரும்பி வந்திருக்கிறார். தன்னுடைய தகப்பனிடத்திலே அவன் பதில் சொல்ல வேண்டும். அப்பொழுது இந்த மகன் தன்னுடைய தகப்பனை முகத்தோடு முகம் பார்த்து பேச முடியாதவனாக நிற்கிறான். கீழே குனிந்து கைகளை பிசைந்து கொண்டு தன்னுடைய கால் விரல்களை நெளித்து கொண்டு அவன் நிற்கிறான். கீழே குனிந்த வண்ணமாக தன்னுடைய தகப்பனிடத்திலே அவருடைய தகப்பன் கொடுத்த வாழ்வின் வரம்புகளை தான் மீறிவிட்டதற்காக மன்னிக்கும்படி அவன் மன்னிப்பு கேட்டான். இப்பொழுது அந்த சூழல் முடிவுக்கு வருகிற நேரம். தகப்பன் மகனிடத்தில் சொல்கிறான், நீ என்னை நோக்கி பார் என்று சொல்கிறான். நீ என்னை நோக்கி பார் என்று சொல்கிறான். அவன் தயங்கினாலும் நிமிர்ந்து பார்க்க முயற்சிக்கிறான். என்ன மனநிலையோடு தன்னுடைய தகப்பனை அவன் நிமிர்ந்து பார்க்கிறான் என்று சொன்னால், தன்னுடைய தகப்பன் இப்பொழுது தன்னுடைய முகத்திலே வெறுப்பையும் கோபத்தையும் வெளிப்படுத்துவார் என்கிற எண்ணத்தோடு மகன் தகப்பனுடைய முகத்தை நோக்கி பார்க்கிறான். ஆனால் அவன் கண்டதோ தகப்பனின் கண்களிலே கண்ணீர் துளிகள்.
தகப்பனுடைய கரங்கள் மகனுடைய கரங்களை பற்றி கொண்டது. மகன் தகப்பனுடைய தோளிலே சாய்கிறான். தகப்பனுடைய தோளிலே தன்னுடைய முகத்தை புதைத்துக் கொள்கிறான். அங்கே தகப்பன் சொன்னது என்னவென்று சொன்னால், மன்னிப்பு கோரினாய், நீ என்னுடைய முகத்தை பார்த்து கேள் என்று தகப்பன் சொன்னான். நீ என்னுடைய முகத்தை பார்த்து உன்னுடைய மன்னிப்பை கேள் என்று சொன்னான். முகத்தை பார்ப்பதற்கு தயங்கியவன் தான். தகப்பன் வேறு விதமாக தன்னுடைய உணர்வை வெளிப்படுத்துவான் என்கிற எண்ணத்தோடு தகப்பனை நோக்கி பார்த்த பொழுது அவன் பார்த்த காட்சி வித்தியாசமானது. இனி அவருடைய உறவிலே விரிசல் கிடையாது. இனி அவருடைய உறவிலே விரிசல் கிடையாது. நமக்கு நம்முடைய பரமபிதாவோடு இருக்கிற உறவிலே விரிசல் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் நித்தம் அவருடைய முகத்தை தேட வேண்டும். கடவுளுக்கும் நமக்கும் இடையே இருக்கின்ற உறவை குறித்து நாம் தியானிக்கிற பொழுது தகப்பன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற பரம தகப்பன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு என்னவென்று சொன்னால் நாம் நித்தம் அவருடைய முகத்தை தேட வேண்டும் என்பதுதான். சங்கீதங்களின் புத்தகம் 27ஆம் சங்கீதம் 8ஆம் திருவாக்கியத்திலே படிக்கிறோம். யாருன்னா பெரட்டிங்கன்னா படிங்க. 27ஆம் சங்கீதம் 8ஆம் திருவாக்கியம். என் முகத்தையே தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன். ஏன்னா இதுதான் அந்த தகப்பனை போல இந்த பரம தகப்பனும் நமக்கு சொல்லுகிற செய்தி என்னவென்று சொன்னால், நாம் அவருடைய முகத்தை நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார். நான் அந்த இல்லுஸ்ட்ரேஷன் சொல்லும் போது சொன்னேன், அங்கே ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. இனிமேல் அந்த தகப்பனுக்கும் அந்த மகனுக்கும் இடையே உறவிலே விரிசல் கிடையாது. எப்பொழுது நம்முடைய பரம தகப்பனை முகத்திற்கு முகமாக நேரடியாக பார்க்க நாம் பழகிக் கொள்கிறோமோ, கற்றுக்கொள்கிறோமோ, அப்பொழுது நம்முடைய உறவிலே எந்த விரிசலும் இருக்க முடியாது. ஆனால் பார்க்கிற தைரியம் நமக்கு தேவை. ஏன்னா அந்த மகனுக்கு அங்கே இல்லை அந்த தைரியம். தன்னுடைய தகப்பனை முகத்திற்கு முகம் பார்க்கிற தைரியம் இல்லாதவனாகத்தான் அவன் குனிந்து கொண்டு மன்னிப்பு கேட்டான். இன்றைக்கு நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிற சிந்தனை என்னவென்று சொன்னால், நம்முடைய பரம தகப்பனோடு நம்முடைய உறவு சரியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவரை முகத்திற்கு முகம் நேரடியாக பார்க்க தேட கற்றுக்கொள்ள வேண்டும். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் என்று சொல்லுகிற இந்த தைரியம், இந்த பக்குவம் நமக்கு அவசியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள எதிர்பார்க்கப்படுகிறோம். முகத்தோடு முகம் பார்க்கிற உறவு அவ்வளவு அற்பமானது என்று திருமறை மிக தெளிவாக சொல்லுகிறது. 2 நாளாகமம் 7ஆம் அத்தியாயம் 14ஆம் திருவாக்கியம். 2 நாளாகமம் 7:14. ரைட், போதும். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி படிங்க தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். எவ்வளவு பெரிய மாற்றங்கள் அங்கே நடைபெறுகிறது என்பது மிக தெளிவாக சொல்லப்படுகிறது. தம்முடைய பரம தகப்பனை நேரடியாக முகத்திற்கு முகம் பார்க்கிற பொழுது எவ்வளவு பெரிய மாற்றங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்று நம்மால் இங்கே காண முடிகிறது. அவர் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்கிறார். நம்முடைய பாவங்களை மன்னிப்பேன் என்று சொல்கிறார். இந்த உறவு அங்கே சீராக்கப்படுகிறது. நம்முடைய பரம தகப்பனுக்கும் நமக்கும் இடையே இருக்கிற விரிசல் அங்கே மாறுகிறது. ஒரு பெரிய உறவை நாம் பெற்றுக்கொள்கிறோம். நாம் வாழுகிற இடம் சுபிட்சமாகிறது. சேமத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லப்படுகிறது. ஆங்கில மொழிபெயர்ப்பில் என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால், அண்ட் ஹீல் தேர் லேண்ட் என்று சொல்கிறார். ஹீல் தேர் லேண்ட், அங்கு சுகமும் நலமும் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. எனவே நாம் நம்முடைய பரம தகப்பனை முகத்திற்கு முகம் நேரடியாக பார்க்க அப்படிப்பட்ட உறவை நாம் பெற்றுக்கொள்ள எதிர்பார்க்கப்படுகின்றோம்.
இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்வை ஒரு விசை சீர்தூக்கி பார்க்க அழைக்கப்படுகிறோம். நம்முடைய பரம தகப்பனை நாம் அப்படி முகத்திற்கு முகம் நேரடியாக பார்க்கிற ஒரு துணிவை நாம் பெற்றிருக்கிறோமா? பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி பெற்றுக்கொள்கிற பொழுது அந்த உறவு சீராக்கப்படுகிறது. நமக்கு நம்முடைய வாழ்வின் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. வாழ்வும் நலமும் உள்ள ஒரு வாழ்வை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவதாக இன்னொரு சிறிய உதாரணத்தை நான் சொல்கிறேன். ஒரு சிறுவன், அவனுடைய தொண்டையிலே சதை வளர்ந்து, அவனுடைய பெயர் ஸ்டீஃபன். அவனுக்கு ஒரு அறுவை சிகிச்சை செய்யப்பட வேண்டும் என்று மருத்துவர்களால் சொல்லப்படுகிறது. அறுவை சிகிச்சைக்கு முந்தின நாள் 9 வயது ஸ்டீஃபன் தன்னுடைய சிகிச்சைக்காக ஆயத்தப்படுகிறான். அந்த சின்னம் சிறு வயதிலே அவனுக்கு பலவிதமான போராட்டங்கள், குழப்பங்கள், நாளைக்கு என்ன நடக்குமோ என்கிற எண்ணம் அவனை தேற்றுவதற்காக, ஆறுதல் படுத்துவதற்காக பெற்றோரும் அவனுடைய நண்பர்களும் அவனுக்கு சொல்கிறார்கள், நாளை இந்த நேரம் உனக்கு அறுவை சிகிச்சை முடிந்துவிடும், நீ வேண்டிய அளவிற்கு ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். சிறுவனுடைய அந்த மனநிலையை மாற்றுவதற்காக அவனுக்கு சொல்லப்படுகிற செய்தி. ஆனால் ஸ்டீஃபன் தன்னுடைய மனநிலையிலே எந்த மாற்றத்தையும் பெற்றுக்கொள்ளவில்லை. அடுத்த நாளை எதிர்நோக்கி கொண்டிருக்கிற ஸ்டீஃபன் கலக்கத்திலேயே இருக்கிறான். அப்பொழுது அந்த மருத்துவமனையிலே அவன் தங்கியிருக்கிற அறையினுடைய தொலைபேசி மணி அடித்தது. தொலைபேசி எடுத்து பேசுகிறான். அவன் சார்ந்த திருச்சபையின் போதகர் பாஸ்டர் ஜெஃப்ரி அவனோடு கூட பேசுகிறார். நான் வெளியூர் செல்ல வேண்டி இருப்பதினாலே நான் உனக்காக வந்து மருத்துவமனையில் ஜெபிக்க முடியவில்லை, நான் தொலைபேசியின் வழியாகவே உனக்கு ஜெபிக்கிறேன் என்று சொல்லி அந்த ஸ்டீஃபனுக்காக அவர் ஜெபிக்கிறார். அவர் ஜெபத்திலே கடவுளுடைய ஆற்றல் எவ்வளவு பெரியது என்பதை கடவுளுடைய வார்த்தைகளின் வழியாக ஸ்டீஃபனுக்கு சொல்லி தன்னுடைய ஜெபத்தை அவர் பாஸ்டர் ஜெஃப்ரி நிறைவு செய்கிறார். அவனுக்கு அடுத்த நாள் அறுவை சிகிச்சை முடிகிறது. அவன் பூர்ண சுகத்தை பெற்றுக்கொண்டான். அதற்கு பிறகு பாஸ்டர் ஜெஃப்ரியை ஸ்டீஃபன் சந்திக்கிற பொழுது அவன் சொன்னான், ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார் என்று சொன்னான். அவனுக்கு பல மனக்குழப்பங்கள் இருந்திருக்கலாம். கடைசி நேரத்திலே அவனுக்காக ஏறெடுக்கப்பட்ட ஜெபத்திலே அவன் ஒரு பெரிய தைரியத்தை பெற்றுக்கொண்டான். நாம் கடவுளை நோக்கி பார்க்கிற பொழுது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோமோ அதுபோல நாம் நம்முடைய தேவைகளை, நம்முடைய வேண்டுதல்களை, நம்முடைய விண்ணப்பங்களை பரம தகப்பனிடத்திலே வைக்கிற பொழுது நாம் நம்முடைய வாழ்விலே பெரிய மாற்றங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் ஃபாதர் பாஸ்டர் ஜெஃப்ரி அவனிடத்திலே சொல்லுகிறார், நான் ஏன் அந்த வாக்கியங்களை எல்லாம் சொல்லி உனக்காக ஜெபித்தேன் என்று சொன்னால், உன்னை உருவாக்கிய கடவுள், உன்னை படைத்த கடவுள், நீ கருவிலே இருக்கிற பொழுதே உன்னை கண்ட கடவுள், அவர் ஒருவர் மட்டும்தான் உனக்கு சுகத்தை கொடுக்க முடியும். மருத்துவர்கள் வேண்டுமானால் அந்த கடவுளுடைய கரத்தின் கருவிகளாக இருக்கலாம், ஆனால் உனக்கு சுகத்தையும் நலத்தையும் கொடுக்கக்கூடிய ஆற்றல் உன்னை படைத்த, கருவிலே உன்னை கண்ட கடவுளால் மட்டுமே கொடுக்க முடியும் என்பதனாலே தான் நான் அந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி ஜெபித்தேன் என்று ஸ்டீஃபனிடத்திலே சொன்னார். எனவே நாம் அவரை முகத்திற்கு முகம் பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் நம்முடைய வாழ்விலே, நம்முடைய வாழ்வின் தேவைகளுக்காக அவரை தேட நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சங்கீதம் 34:4 நாம் படிக்கிறோம். 34ஆம் சங்கீதம் 4ஆம் வாக்கியம், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கிவிட்டார். இந்த வசனத்தை தான் பாஸ்டர் ஜெஃப்ரி ஸ்டீஃபனுக்காக ஜெபிக்கிற பொழுது சொன்ன வார்த்தை. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கிவிட்டார். இந்த வார்த்தைகள் தான் ஸ்டீஃபன் ஒரு பெரிய நம்பிக்கையை பெற்றுக்கொள்வதற்கு அவனுக்கு உதவியாக இருந்தது. நம்முடைய வாழ்விலே நாம் அறியாத நாளை குறித்து நாம் பயந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு நாளைக்கு என்ன நடக்கும் என்பது தெரியாது. இதை குறித்த அச்சம் எல்லா மனிதருக்கும் எப்பொழுதும் உண்டு. ஆனால் அது எப்பொழுது நீங்கும் என்று சொன்னால், நான் அவரை தேடுகிற பொழுது அவர் நிச்சயமாக எனக்கு செவி கொடுப்பார், என்னுடைய எல்லா பயத்தையும் அவர் நீக்குவார் என்பது. நான் அவரை முகமுகமாக பார்க்க நான் கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, என்னுடைய வாழ்வின் நான் அறியாத நாளை சந்திப்பதற்கு நான் அவரை தேட கற்றுக்கொள்ள வேண்டும். நம்மை பொறுத்த வரையிலே
நாம் அநேக நேரங்களிலே பலவிதமான சிக்கல்களுக்குள்ளாக இழுப்புண்டு போகிறோம். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒருவேளை நாம் செய்கிற வேலையை நாம் இழந்து நிற்கிற பொழுது, நாம் யாரையெல்லாம் ஒரு சிறந்த உறவு என்று நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோமோ அந்த உறவு சிதைகிற பொழுது, நம்முடைய பிள்ளை வழி தவறி போகிற பொழுது, எதிர்பாராமல் நான் ஒரு நஷ்டத்தை சந்திக்கிற பொழுது, நம்முடைய விசுவாசம் அற்ப விசுவாசமாக மாறிப்போகிறது. இவையெல்லாம் என்னுடைய வாழ்வில் நான் எதிர்பார்க்காத ஒன்று. திடீரென்று அது நடைபெறுகிற பொழுது நான் ஆண்டவர்களை வைத்திருக்கிற விசுவாசத்திலே நான் குறைந்து போகிறேன். என்னுடைய விசுவாசம் அற்ப விசுவாசமாக மாறிப்போகிறது. கடவுளுடைய புதிரான வழிகளை புரிந்து கொள்ள நமக்கு உதவி செய்வது ஜெபம் மட்டுமே. நாம் அந்த ஜெபத்திலே உறுதியோடு இருக்கிற பொழுது எனக்கு புதிராக தோன்றுகிற எதையும் என்னால் சந்திக்க முடியும். நான் அறியாத அடுத்த நாளை நான் துணிவோடு சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் நான் அவரை தேட வேண்டும். அப்பொழுது அவர் என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி என்னை விடுவிக்க வல்லவராக இருப்பார் என்பதை நாம் நம்முடைய வாழ்விலே உணர்ந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். நான் அவரை சேர வேண்டிய ஒரு முயற்சியை எடுக்க வேண்டும். எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 7ஆம் அத்தியாயம் 25ஆம் வாக்கியத்தில் படிக்கிறோம். எபிரேயர் 7:25. யாராவது எடுத்தீங்கன்னா படிங்க. போதும். தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால். என்னுடைய விசுவாசம் யாரிலே நிலை கொண்டிருக்க வேண்டும் என்று சொன்னால், எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால். என்னுடைய ஆண்டவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிற ஆண்டவர். நான் அவரிடத்திலே சேர வேண்டும் என்று சொன்னால், நான் யாரிடத்திலே சேர முடியும், நான் யாரிடத்தில் என்னுடைய வேண்டுதலை வைக்க முடியும் என்று சொன்னால், எப்பொழுதும் அவர் உயிரோடு இருக்கிறவர் ஆனபடியால் நான் அவரிடத்திலே சேரவும் என்னுடைய வேண்டுதலை அவரிடத்திலே வைக்கவும் நான் எதிர்பார்க்கப்படுகிறேன். அதிலே நான் ஒரு பெரிய நம்பிக்கையை பெற்றுக்கொள்கின்றேன். 145ஆம் சங்கீதம் 18ஆம் திருவாக்கியத்திலே நாம் படிக்கிறோம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய், முடிங்க மனப்படமா சொல்ல வேண்டிய வசனம், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். என அன்பானவர்களே, கடவுளோடு நாம் கொண்டிருக்கிற உறவை நாம் சீர்தூக்கி பார்க்க அழைக்கப்படுகின்றோம். நான் அவரை என்னுடைய வாழ்விலே நேசிக்கிறேன், வேதத்தை வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன். ஆனால் கடவுளோடு நான் கடவுளோடு வைத்திருக்கிற உறவு எப்படிப்பட்டது என்பதை நாம் ஒரு விசை சீர்தூக்கி பார்க்க அழைக்கப்படுகிறோம். நான் அவரை முகத்திற்கு முகம் நேரடியாக பார்க்கிற துணிவை உடையவனாக இருக்கிறேனா? பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி பார்க்கிற பொழுது என்னுடைய பாவங்கள் கழுவி சுத்திகரித்து அவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார், தழுவுகிறார். நான் அவருடைய மார்பிலே சாய்ந்து நான் ஒரு பெரிய நம்பிக்கையை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த முகத்திற்கு முகம் பார்க்கிற உறவு என்பது என்னுடைய வாழ்விலே நான் சுகத்தையும் நலத்தையும் பெற்றுக்கொள்கிற ஒன்று என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, நான் அவரை தேட கற்றுக்கொள்ள வேண்டும். நான் அறியாத ஒரு நாள், நான் அறியாத ஒரு எதிர்காலம், அப்பொழுது நான் கடவுளை தேடுவேன் என்று சொன்னால் என்னுடைய எல்லா பயத்தையும் நீக்கி நான் என்னுடைய வாழ்விலே வெட்கத்தை சந்திக்காத ஒரு வாழ்வை அவர் எனக்கு நிச்சயமாக பெற்றுத்தருவார். மூன்றாவதாக, நான் அவரிலே கொண்டிருக்கிற விசுவாசம். நான் அவரை சேர நான் முயற்சிக்க வேண்டும். ஏன் நான் அவரை சேர முயற்சிக்க வேண்டும் என்று சொன்னால், அவர் உயிரோடு இருக்கிறவர் ஆனபடியால். என்னுடைய வாழ்விலே அவர் எனக்கு எப்பொழுதுமே பக்க பலமாக இருக்கிறார். நான் அவரை சேருகிறவனாக இருக்கிற பொழுது அவர் என்னுடைய வாழ்விலே பெரிய நன்மைகளை தர வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிறார். ஜஸ்ட் ஐ வாண்ட் டு கன்க்ளூட். அவர் எனக்கு சமீபமாக இருக்கிறார். நான் எங்கே இருக்கிறேன்? என அன்பானவர்களே, ஒரே ஒரு சிந்தை நாம் பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். அவர் எனக்கு சமீபமாக இருக்கிறார், நான் எங்கே இருக்கிறேன் என்கிற கேள்வியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். வேதாகமத்திலே பெரிய பெரிய ஜாம்பவான்கள் ஒரு சில நேரங்களிலே எங்கு நிற்கிறோம் என்று தெரியாமல் நின்ற காரியங்கள் எல்லாம் திருமறையிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. திருமறையின் துவக்கத்திலேயே நாம் காணுகின்றோம். நீ எங்கே இருக்கிறாய்? யாரை பார்த்து கேட்டது? கடவுள் ஆதாம்கிட்ட கேட்டார். நான் ஒருவேளை அவங்க கூட
1 year or 2 years or 3 years 5 years ட்ராவல் பண்ணனா இதை நிறைய தடவை நான் உங்களோட பேசுவேன். ஏனென்றால் நாம் எங்கு இருக்கிறோம் என்பது. கடவுளுக்கு ஆதாம் எங்கே இருந்தாருன்னு தெரியாதா? என்ன அர்த்தத்தில் கேட்டார்? எந்த அர்த்தத்தில் கேட்டாருங்க? எந்த மரத்துக்கு பின்னால் இருக்கிறேன்னு கேட்கல. நீ இப்போ எங்கே இருக்கிற? ஆதாம் யார்? கடவுளுடைய கரத்தின் கிரியை, கடவுளால் உருவாக்கப்பட்டவர். யாரோட இருக்கணும்? கடவுளோடு இருக்க வேண்டும். இப்போ நீ யாரோட இருக்கிற? அதுதான் நீ எங்கே இருக்கிறாய் என்பது எந்த இடம் என்பதல்ல, நீ யாரோடு இருக்கிறாய் என்பது அவர் கேட்ட கேள்வி. நீ வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாய். நீ இப்பொழுது யாரோடு இல்லை? என்னோடு இல்லை என்பதை நீ உணர வேண்டும். நீ எங்கே இருக்கிறாய்? அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது அவர் சமீபமாக இருக்கிறார். நான் எங்கே இருக்கிறேன்? என்னை படைத்த கடவுள், அவரோடு நான் இருக்கிறேனா? அவரை விட்டு விலகி இருக்கிறேனா? அவர் எதை விலக்கி வைத்திருக்கிறாரோ அந்த இடத்திலே நான் இருக்கிறேனா என்கிற கேள்வியை நாம் எண்ணி பார்க்க அழைக்கப்படுகிறோம். திருமறையிலே நான் சொன்ன வண்ணமாக ஒரு சின்ன 1 or 2 எவிடன்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். திருமறையில் அவர்களெல்லாம் பெரிய ஜாம்பவான்கள். ஆனால் ஒரு சூழலிலே எங்கு இருக்கிறோம் என்கின்ற தெரியாத சூழலிலே நின்ற காட்சிகள் எல்லாம் திருமறையிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேலின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 10 நான் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 21:10. அன்றைய தினம் தாவீது எழுந்து சவுலுக்கு தப்பியோடி காத்தின் ராஜாவாகிய ஆகீசிடத்தில் போனான். ஆகீசின் ஊழியக்காரர் அவனை பார்த்து, தேசத்து ராஜாவாகிய தாவீது இவன் அல்லவோ? சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000 என்று இவனை குறித்தல்லவோ ஆடல் பாடலோடே கொண்டாடினார்கள் என்றார்கள். இந்த வார்த்தைகளை தாவீது தன் மனதிலே வைத்துக்கொண்டு காத்தின் ராஜாவாகிய ஆகீசுக்கு மிகவும் பயப்பட்டு அவர்கள் கண்களுக்கு முன்பாக தன் முகநாடியை வேறுபடுத்தி அவர்களிடத்தில் பித்தங்கொண்டவன் போல காண்பித்து வாசற் கதவுகளிலே கீறிக் கொண்டிருந்து தன் வாயிலிருந்து நுரையை தன் தாடியில் விழ பண்ணி கொண்டிருந்தான். அப்பொழுது ஆகீஸ் தன் ஊழியக்காரரை நோக்கி, இதோ இந்த மனுஷன் பித்தம் கொண்டவன் என்று காண்கிறீர்களே, இவனை நீங்கள் என்னிடத்தில் கொண்டு வந்தது என்ன? எனக்கு முன்பாக பைத்திய சேஷ்டை செய்ய நீங்கள் இவனை கொண்டு வருகிறதற்கு பைத்தியக்காரர் எனக்கு குறைவாய் இருக்கிறார்களோ? இவன் என் வீட்டிலே வரலாமா என்றான். அதுதான் தாவீதோட உண்மையான நிலையா? தாவீது பயந்ததினாலே இப்பொழுது அவனுக்கு முன்பாக வேஷத்தை மாற்றி நிற்கிறான். ஒரு பெரிய ஜாம்பவான். ஆனால் இப்போ நிற்கிற இடம் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேறு நிலையிலே அவன் நடித்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. நம்முடைய வாழ்விலே அப்படி இக்கட்டான நேரங்களிலே நிற்க வேண்டிய எத்தனையோ சூழல்களை நம்மால் காண முடியும். 1 ராஜாக்களின் புத்தகம் 18ஆம் அத்தியாயம் நமக்கு பரிச்சயமான ஒரு பகுதி. பெரட்டிட்டீங்கன்னா அது என்னன்னு சொல்லுங்களேன். எலியா என்ன சம்பவம்? அந்த 18ஆம் அதிகாரத்தினுடைய கடைசியிலாம் கர்த்தரே, நீங்கள் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள், எலியா அப்போ எப்படி நின்றுருப்பான்னு யோசித்து பாருங்களேன். பாகாலுடைய தீர்க்கதரிசியில் ஒரு பக்கம் எவ்வளவு கிண்டலாக பேசினார்னு உங்களுக்கு தெரியும். பாகால் என்ன பண்ணுகிறாரு பாருங்கள், தூங்கி நிற்க போகிறாரு, எழுப்புங்க, இப்படிலாம் கிண்டலாம் பண்ணிவிட்டு இந்த ஜீவனோட தேவனை அவர் அழைக்கிறார். அங்கு பலி பட்சிக்கப்படுகிறது. அங்கே கூடியிருந்த மக்களெல்லாம் என்ன சொல்கிறாங்க? கர்த்தரே தெய்வம். அப்போது அங்கே எலியா எப்படி நின்றுந்திருப்பார்னு யோசிங்க. நெஞ்சை நிமிர்த்தி அப்படி நின்றுந்திருப்பார். இது 18ஆம் அதிகாரம். 19ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்து பாருங்கள். அப்புறமா வீட்டில் போய் எலியா ஓடிக்கிட்டே இருப்பார். ஒரே அதிகாரத்தில் சூழல் மாறிப்போச்சு. 18ஆம் அதிகாரத்தில் நெஞ்சை நிமிர்த்தி கர்த்தரே தெய்வம் என்று மக்கள் சொல்வதற்கு ஒரு பெரிய அடையாளத்தை செய்த எலியாவால் 19ஆம் அதிகாரத்தில் தன்னுடைய உயிரை காத்துக்கொள்வதற்காக ஓடுகிறார். இதுதான் சூழல். பெரிய பெரிய ஜாமாவான்களுடைய வாழ்வில் நடைபெற்ற எத்தனையோ குறிப்புகளை நம்மால் திருமறையிலே காண முடியும். இன்றைக்கு நீங்களும் நானும் எங்கு இருக்கிறோம்? அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறார். நான் அவரை முகமுகமாக நோக்கி பார்க்க, நான் அவரை தேட, நான் அவரை சேர கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்வை ஒரு விசை சீர்தூக்கி பார்ப்போம். எனக்கும் கடவுளுக்கும் இடையே இருக்கின்ற உறவு நிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நான் இன்றைக்கு அவரை நேரடியாக முகத்தோடு முகம் பார்க்கிற துணையை பெற்றிருக்கிறேனா? அவரை தேடுகிறவனாக இருக்கிறேனா?
அவரை சேர்கிறவனாக இருக்கிறேனா? நான் அறியாத என்னுடைய வாழ்வின் அடுத்த நாள், நான் அறியாத என்னுடைய வாழ்வின் எதிர்காலம், இதற்கு எனக்கு ஒரு பெரிய தைரியமும் நம்பிக்கையும் யாரிடத்திலிருந்து கிடைக்கிறது என்று சொன்னால் என் பரம தகப்பனிடத்திலிருந்து கிடைக்கிறது. நான் அவரை நோக்கி பார்க்க, தேட, சேர கற்றுக்கொள்ள வேண்டியவனாக இருக்கிறேன் என்பதை உணர்வோம். கடவுள் தாம் இந்த திருவாக்கியங்களை நமக்கென்று ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கடவுளுடைய திருவார்த்தைகளை தியானித்து நாம் யாவரும் எழுந்தென்று நம்முடைய விசுவாசத்தை நிசையா விசுவாச பிரமாணத்தின் வழியாய் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாதுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களும் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்புண்டாகவும் பரமண்டலத்தில் இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னிமேல் அவதரித்து மனிதனானார். நமக்காக பொந்திய பிலாத்துவின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி பிதாவின் வலது பாசத்தில் வச்சிருக்கிறார். உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்க மகிமையோடு திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரன் புறப்படுகிறவருமாய் பிதாவோடும் குமாரோடு கூட சோதரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாக உரித்தரமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தலர் திருச்சபை ஒன்றென்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்கு நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்நானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவன் உண்டாக என்று காத்திருக்கிறேன். ஆமென். தொடர்ந்து கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலே 172வது கீர்த்தனை பாடுவோம். கீர்த்தனை எண் 172. அப்பம் பிடுதல். யாவரும் ஜெபநிலையில் இருப்போம். அமர்வோம். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். இயேசுவே உத்தம பிரதான ஆசாரியரே, நீரும் ஸ்ரீஷல் மத்தியில் பிரசன்னமாக இருந்தது போலவே
எங்கள் மத்தியிலும் பிரசன்னமாகி அப்பத்தை பிட்கையில் எங்களுக்குமை வெளிப்படுத்தியருளும். நீரே பிதாவோடும் பரிசுத்த ஆவியோடும் சதா காலமும் ஒரே கடவுளாக ஜீவித்து அரசாளுகிறீர். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். நம்முடைய ஆண்டவராகிய கடவுளுக்கு தோத்திரம் செலுத்த கடவோம். ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, சர்வல் நித்திய கடவுளே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்தில் நமக்கு தோத்திரம் செலுத்துகிறது தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷ கடமையுமாக இருக்கிறது. உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நிர்வாணங்களையும் பூமியையும் அவர்கள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தீர். மனிதனும் சாயலாக உண்டாக்கினீர். அவன் பாவத்தில் விழுந்தபோது புது சிருஷ்டியின் முதற் பலனாக அவனை மீட்டுக் கொண்டீர். ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் பரமசமயத்தோடு நாங்கள் மைமுட நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி, சேனையிலின் கர்த்தராகிய தேவனே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், வானமும் பூமியும் மைமையால் இணைந்திருக்கின்றன, உன்னதமானவராகிய தேவரீருக்கே மைமுண்டாவதாக என்று இடவிடாமல் நம்மை தோத்தரிக்கிறோம். கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறமான தோத்தரிக்கப்பட்டவர் உன்னதத்தில் ஓசன்னா. ஆம் பிதாவே, நீர் பரிசுத்தர், நீர் தோத்தரிக்கப்பட்டவர். தேவரீர் மனிதர் உருக்கமாய் அன்பு கூர்ந்து உமது ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்களை தன்மை தரித்துக் கொள்ளவும் சிலுவையில் மருத்துவங்களை மீட்டுக் கொள்ள தந்தரளி நீரே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை தாமியாக வழியாக ஒப்புக் கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் பொந்ததுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்தவல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கு நினைப்பூட்டு ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் இதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் காட்டில் அறிஞரே. அவர் தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷில் கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற சரீரம், என்னை நினைவுபடி செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவமன்னிப்புண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காம் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரியவருடைய ரத்தம், இதை பானம் பண்ணும்பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இது செய்யுங்கள் என்று திருவிழம் பற்றினார். ஆமேன். கர்த்தாவை மனத்தை நினைவு கூறுகிறோம், முது வைத்தியில் அறிக்கிடுகிறோம், நீ திரும்பி வர காத்திருக்கிறோம். கிறிஸ்துவே மக்கே தோத்திரம் உண்டாவதாக. ஆதலால் பிதாவே, முது குமாரனாகிய ஆண்டவரின் அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தலையும் பரமையை நினைவு கூர்ந்து முதடையராகிய நாங்கள் அவருடைய கட்டளையின்படியே அவர் திரும்ப வரமளவும் அவர் நினைவு கூர்ந்து இது செய்கிறோம். அவரில் எங்களுக்காக நிறைவேற்றின பூர்ண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்கள் தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், மேம்படுத்துகிறோம். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிடிக்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துவனுடைய ரத்தத்தின் ஐக்கியமாயும் இருக்கும்படி எங்களையும் நீரே தன் அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் உமது பரிசுத்த ஆவியால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லாரும் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாய் விசுவாசத்தில் உரிமைப்படவும் தலையாகி அவருக்குள் எல்லாவற்றையும் உணர்வு கருவி செய்யும். அவரோடும் பரிசுத்த ஆவியோடும் ஐக்கியமாக இருக்கிற சர்வ பிதாவாகிய உமக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்னென்றைக்கும் உண்டாவதாக. ஆமேன். நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து கற்பித்தபடி அவரில் நமக்கு அருளப்பட்ட தைரியத்தோடு நாம் யாவரும் சேர்ந்து கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்னுள்ள பற்றி எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்ற செயல்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையவைகளே. மனத்தாழ்மை ஜெபத்தை யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதி நம்பி நம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவடைய அளவற்ற இரக்கத்தை நம்பி சேர்கிறோம். உம்முடைய மேசின் கீழும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நான் பாத்திரலர். ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற இரட்சணமுடைய மாறாத ஆண்டவராக இருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலைமதியாத சரீரத்தாலும் இரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சரீரமும் ஆத்துமாவும் சுத்தமாகி எப்பொழுது நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாயிருப்பது கேட்ட விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய ரத்தத்தை பானம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். நாம் பிட்கிற அப்பம் கிறிஸ்துடைய சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா? உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க தேவாட்டுக்குட்டி எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க தேவாட்டுக்குட்டி எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க தேவாட்டுக்குட்டியும் சமாதானத்தை தார். கடவுளைவைகள் கடவுளைகளுக்கே வாருங்கள், எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது.
வந்து கர்த்தர் நல்லவர் ருசித்து பாருங்கள்.
கிறிஸ்துவின் சரீரத்தமாகிய சாக்கிரமந்தை விசுவாசத்தினாலே பெற்றுக்கொண்டலாகி நாம் அவருக்கு தோத்திரம் செலுத்துவோமாக. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுவலுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பற்றிய அறிவிலும் அன்பிலும் உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்திய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவது. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் அருளுகிற சமாதானத்தோடே சென்று வர கடவோம்.